பாட்டி அவனை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டென்ஷன் ஆறாங்க பாருங்க. இவங்க கண்ணெல்லாம் கூட செவந்திருக்கு. பாட்டிமா, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். நிக்கிலுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்கணும். இவனெல்லாம் என்ன பண்றது? எந்த நேரத்துல கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். யூஸ்லெஸ், ஷேம்லெஸ், தேர்ட் கிளாஸ் ஃபெலோவா இருக்கான். இவன் என் லைஃப்ல எப்படி வந்தான்னு தெரியலையே. எப்பவும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு இவனால சொதப்பிடும் போல இருக்கே. எங்க போயிட்டான்? கைய விட. யார்? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நீ இப்படி எல்லாம் கத்தனா நம்ம 2 பேருமே மாட்டிப்போம். உனக்கு தான் அறிவே இல்ல. நீ இந்த கோலத்துல வருவேன்னு எனக்கு நான் ஜோசியமா தெரியும். தலையில என்ன போர்டை மாட்டி வச்சிருக்க? பிரெக்னெண்டா இருக்கிறவளை இப்படியா பயமுறுத்துவ? நான் என்ன பண்றது? இங்க வந்திருக்க கிரௌட பாத்தியா? இந்த ஏரியாவை சுத்தி கேமரா செட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர்கிட்ட என் முகத்தை மறைச்சுப்பேன்? ஓகே, நான் ஃபோன் பண்ணப்ப நீ ஏன் எடுக்கவே இல்ல? நீ ஃபோன் பண்ணும்போது நான் உன்னை பார்த்துட்டா, அதான் நேர்ல பேசலான்னு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு ஃபோன் பண்ணன்னு சொல்லு. பிரக்யா கிட்ட பேசுனியா? பிளாக்மெயிலர் ஏதாவது சொல்லணுமா? நான் அவ கூட இருக்கிறப்பதான் பிளாக்மெயிலர் பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணான். 1/2 மணி நேரத்துல இங்க வந்துருவானா. அதுக்குள்ள பணத்தை ரெடியா வச்சிருக்க சொல்லிருக்கானா. அந்த விஷயத்த சொல்லதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வந்துட்டல, அந்த பிளாக்மெயிலர் உனக்கு எங்க மீட் பண்றதா சொல்லிருக்கான். எடுத்து இன்னும் நான் டிசைட் பண்ணவே இல்ல. முதல்ல அவ இங்க வரட்டும், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு பிரக்யா சொன்னான். பட் ஐ திங்க் ஸ்டேஜுக்கு பின்னாடி மீட் பண்ணா சேஃபா இருக்கும். அப்ப நான் பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃபோன் பண்ணனா ஸ்டேஜுக்கு பின்னாடி வர சொல்லிடுறேன். அங்க வேணாம், அதை விட பெட்டர் பிளேஸா சொல்றேன். அங்கதான் நமக்கு சேஃப்டி. ப்ளீஸ் நிக்கில், யூ நோ வாட்? நீ எதுவும் பண்ண வேண்டாம். கடைசி நிமிஷத்துல நீ வந்து பிளானை சேஞ்ச் பண்ணனா இருக்கிற ப்ராப்ளம் பத்தாதுன்னு புதுசா நிறைய ப்ராப்ளம் வரும். இங்க பாரு, இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கூட ரிஸ்க் எடுக்க விரும்பல. தனு, நான் எந்த சேஞ்சுமே பண்ண போறதில்ல. இதுல எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த பிளானை போட்டிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீ என்ன பண்றனா, நேரா பிரக்யா கிட்ட போய் அந்த பிளாக்மெயிலரை வேனிட்டி வேனுக்கு வர சொல்லு. புரிஞ்சுதா? அந்த பிளாக்மெயிலர் அங்க வரதுக்கு முன்னாடி நாம அங்க போய் கேமராவை செட் பண்ண போறோம். அப்பதான் அவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அடையாளம் தெரியாத ஒருத்தனை மீட் பண்ண போறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்ன புரிஞ்சுதா? எஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட். முதல்ல அவனோட ஃபேஸ பாத்துடலாம். சேஃப்னு தெரிஞ்சா மட்டும் அவனை மீட் பண்ணலாம். எஸ், அதான் நம்ம பிளான். ஓகே, நான் பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணி இதுதான் பிளான்னு சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னா தயவு செஞ்சு ஃபோனை எடு. இப்படி பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அது சர்ப்ரைஸா இல்ல, எனக்கு ஷாக்கா தான் இருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்து செத்து. அது எப்படி செல்லும்? உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? பேபி, உன்னோட ஹார்ட் என்கிட்டல இருக்கு. சோ ரிலாக்ஸ். முதல்ல நீ போய் பிரக்யா கிட்ட நான் சொன்னதை சொல்லு. அதுக்குள்ள நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன். அக்கா சீக்கிரம் வாங்க. ஆண்டி அவனை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி காட்டுங்க. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.